ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதங்கள் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவானினுடைய ஆதிக்கங்கள் கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சமூக மரியாதையும் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சரியான சந்தர்ப்பங்களானது இப்பொழுது உருவாகும். இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாகவே பார்த்தீங்கன்னா அமையுங்க. இருப்பினும் கோபத்தையும் பிடிவாதத்தையுமே குறைத்து நிதானமாக செயல்பட்டால் பல தடைகளானது பார்த்தீங்கன்னா எளிதாக கடந்து செல்ல முடியுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வியாபார பணியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது உங்களுடைய பணியில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா கருதுகிறது. மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பொறுப்புகள் மற்றும் தலைமை பதவிகளானது கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. வேலை மாற்றங்கள் குறித்து முயற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து வாய்ப்புகளானது இப்பொழுது வரலாங்க. வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களும் பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள். குறிப்பாக கட்டுமானம், நகை, கல்வி, மருத்துவம், டிஜிட்டல் சேவைகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லணும். அதாவது நிதி விஷயங்களில் நிதி பரிவர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணவரவு மற்றும் பொருளாதார நிலைகளை குறித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குங்க. நிலுவையில் இருந்த தொகையானது வசூலாகும். கூடுதல் வருமானத்திற்கான புதிய வழிகளானது உருவாகுங்க. நிலம், வீடு அல்லது நீண்ட கால முதலீடுகளுக்கான வாய்ப்புகளானது கிடைக்கலாம். ஆனால் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு சேமிப்பில் கவனத்தை செலுத்தினால் பொருளாதார நிலைகளானது மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதிகளும் நிலவுங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு முக்கியமான வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் முன்னேற்றங்கள் மனநிறைவை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளானது அதிகங்க. உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. சிம்மராசி மாணவர்களினுடைய கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள் மற்றும் தொழில்முறை கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது காணப்படும். ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதல் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் கல்வி தொடர அதாவது வெளிநாட்டில் கல்வியை பார்த்தீங்கன்னா பயிலக்கூட ஆசைப்பட்டவர்களுக்கு, கல்வி தொடர நினைப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகளானது கிடைக்கலாம். அதே சமயம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியங்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா உடல் நிலையானது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்குங்க. இருப்பினும் அதிக வேலை பளுவினுடைய காரணமாக சோர்வு, தலைவலி அல்லது கண் சோர்வுகளானது ஏற்படலாம். போதுமான ஓய்வு, சத்தான உணவு மற்றும் தினசரி உடற்பயிற்சியானது அவசியம். அதிக வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்துக்கோங்க. உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்துவது ரொம்ப நல்லது.
அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1, 9 சொல்லலாம். இந்த 1 மற்றும் 9 ஆகிய எண்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். புதிய தொழில், முதலீடு, ஒப்பந்தம் அல்லது முக்கிய முடிவுகளில் இந்த எண்கள் நல்ல ஒரு ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த எண்ணை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்க மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் அடர் சிவப்பு நிறங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி, தன்னம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலை வழங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்துவது சிறந்த பலனையே உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், அம்மன் மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு மிகவும் சிறப்பான பலன்களையே கொடுக்குங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்து செம்பு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் எடுத்து சூரிய பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்க்கயம் செலுத்துவது தொழில் முன்னேற்றம், புகழ் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் என்ற ஒரு மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வருவது உங்களுக்கு 108 முறை வந்து பார்த்திங்கன்னா ஜபிப்பது உங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயத்தில் நெய் தீபங்களை ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் அமைதியையும் பொருளாதார வளத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அதேபோல் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி உதவி பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறந்தது. அல்லது ஏழை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்வது புண்ணிய பலனையே உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். மேலுமே உங்களுடைய ராசியில் விரையாதிபதி சந்திரன் வீற்றிருக்கின்றார். விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கின்றார். அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்கள் நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவுகளானது கூடுதலாகவே வந்து இருக்கும். வருமான பற்றாக்குறைகளானது ஏற்படுங்க. இரவு பகலாக வந்து பார்த்திங்கன்னா பாடுபட்டும் அதற்குரிய பலன்கள் கிடைப்பது அரிது. எதிலுமே தடைகளும் தாமதங்களுமே வரும் என்றாலுமே நீங்கள் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடி வெற்றியை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அதனால் அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாரு. அவரோட உச்சகுருவும் இணைவதனால உங்களுடைய இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பணத்தை வைத்து கொண்டு தொடங்க வேண்டியது தேவையில்லை. அந்த ஒரு அவசியமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அந்த காரியத்தை தைரியமாக நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா பணமானது தானாகவே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதேபோல் உங்களுடைய சேமிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிறிது அளவு வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, தெய்வத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவிடுவது, சகோதர சகோதரிகளினுடைய கல்யாணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பது, இது போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தி வருவீர். மேலுமே மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செல்ல இருக்கின்றார். 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறையானது வந்து பார்த்திங்கன்னா அகலக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் புனித பயணங்களானது அதிகரிக்கும். அருளாளர்களினுடைய தொடர்பால் சில நல்ல காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். ஆன்மீக நாட்டங்களானது அதிகரிக்கக்கூடுங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்து வெற்றியை காண்பீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா முடித்து கொடுப்பீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா பலனையே கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேருங்க. அதே போல் தொழிலுக்கான மூலதனங்களானது இப்பொழுது கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே உங்களுக்கு முடியுங்க. பாக பிரிவினைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல முறை முயற்சித்துமே முடிவடையாத ஒரு சூழல்கள் இப்போது மாறும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் வந்து அங்கே நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்ல நல்ல பலனையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சகாயஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால தொழில் வளர்ச்சிகள் குறுக்கீடுகளானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். எதிரிகளினுடைய பலமானது மேலோங்குங்க. நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்ய இயலாது. சுற்றத்தார்களும் நண்பர்களுமே உங்கள் மீது குறை கூறுவார்கள்.
வெற்றிக்குரிய தகவலும் வர வேண்டும் என்றால் உங்களுடைய தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள வேண்டுங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழானது ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விரிவு செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.